சத்ருவை சிநேகியுங்கள், சிநேகிக்க முடியாமல் போனாலும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் செய்ததை மறந்து கர்த்தர் அதை நன்மைக்கு ஏதுவாய் நமக்கு மாற்றுகின்றவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி இயேசு சொல்றார். ஒரு நிமிஷம், நீங்க இப்போ வேணான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஏன்னா இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாத காரியம்னு. சில பேருக்கு உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னாலே அதெல்லாம் முடியாத காரியங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எனக்கு எப்படி செஞ்சுருக்காங்க, நான் அவங்களுக்கு திரும்பி வச்சு செய்யணும்ல அப்படியெல்லாம் சொல்லி கோபத்திலும் கசப்பிலும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நாம we are feeling irritated. அவங்க சொல்லும் போது அந்த இரிட்டேஷன்லேயே அந்த சொறி வர போல இருக்கும், இரிட்டேஷன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நமக்கு எடுத்துக்காட்டு வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். சிலுவையிலே அவ்வளவு பாடு பட்ட பிறகும் அவர் சொல்லுகின்றார், பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லி. அதுபோல மன்னிக்க நாம ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில சொந்த அண்ணங்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவனை குழியில போடுறாங்க, அவன் மீது பொறாமை கொள்ளுகிறார்கள். குழியில போட்டது மாத்திரமல்ல, கொன்று போடலாம் என்றும் நினைக்கிறார்கள். அதற்கு பிறகு விற்று போடுகிறார்கள். அதுக்கு பிறகு பொய் சொல்லி அப்பாவை அப்படியே கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச 50வது அதிகாரத்துக்கு வரும்போது அவர் யோசேப்பு சொல்லுகிறார், நீங்களோ தீமைக்காக எனக்கு செஞ்சீங்க, அதை கர்த்தர் நன்மையாக மாற்றி விட்டார். நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவங்க செய்த தீமையை உங்களுக்கு நன்மையாக மாற்றுகின்றார். பிரியமானவர்களே, அப்படிதான் தாவீது கூட யோசித்து பாருங்க. போர் செய்து வின் பண்ணி எல்லாம் போய் ராஜ்யத்துல உட்கார்ந்ததுமே ஷெபாவை அழைக்கின்றார். அவருடைய வேலைக்காரரை அழைத்து, யோனத்தானுக்கு நான் நன்மை செய்ய வேண்டுமே, யோனத்தானைத்தானே வென்றாரு, என்ன இருந்தாலும் அவர் நெருங்கிய நண்பன், உடன்படிக்கை செய்ததுனால ஒரு காலத்துல நாங்க நன்னா இருந்தோம் அப்படின்னு சொல்லி, அப்போ அவர் சொல்றாரு, அவனுக்கு நன்மை செய்யும் பொருட்டு யாராவது இருக்காங்களா என்று கேட்கும்போது, அப்போ கூட ஷேபா என்ன செய்யறான், லோதேபார் என்கின்ற இடத்துல மெஃபிபோசேத் என்கின்ற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் 2 காலம் விளங்காதவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒருவனை கொண்டு வருகின்றான். அந்த மனுஷனை கொண்டு ராஜ்யத்திலே உட்கார வைத்து, அதாவது ராஜ்ய பந்தியிலே உட்கார வைத்து அழகு பார்த்த தாவீதை பார்க்கின்றோம். சத்ருவை சிநேகியுங்கள், சிநேகிக்க முடியாமல் போனாலும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் செய்ததை மறந்து கர்த்தர் அதை நன்மைக்கு ஏதுவாய் நமக்கு மாற்றுகின்றவராயிருக்கிறார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்காமல் போனாலும் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே அவர்களுக்காக ஜெபிக்கின்ற மனதை எங்களுக்கு தாரும். அவர்களை மன்னித்து அவர்களை கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.